காற்று செத்தது கிடையாது, சாகத்தும் கிடையாது. மனுஷனுடைய உடல்ல பெண்ணா இருந்தா சுரோனி தங்குது, ஆனா இருந்தா விந்துடுது. ஆனா இவன் செத்தன்னா அடுத்த உடலுக்கு அது போக முடியாது. அதனால அவன் உடலோட அது மறையும். ஆன்மா இருக்குது, அது மழையாலேயோ வெயிலாலேயோ கத்தியாலேயோ வெட்டவோ கொளுத்தவோ குளிர வைக்கவோ முடியாது. அப்படிப்பட்ட பொருள் முப்பொருளாக இருக்கிற அகாரம் முகாரம் மகாரம்னு பேரு. இந்த முப்பொருளும் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் மனிதன். இந்த முப்பொருளும் ஒன்னானா கடவுள். அதனால சொல்றார், நாத விந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர சொருபா நமோ நமோ போக அந்தரி பாலா நமோ நமோ அருள்தாராயோ. போக அந்தரி பாலான்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். சொல்றார், செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவன். இறைவன் பிறந்ததும் இல்லை செத்ததும் இல்லை. மகான்கள் பிறக்கலாம் மறையலாம், மனிதர்கள் பிறக்கலாம் சாகலாம். அப்படிப்பட்ட இந்த உயிர் ஜீவன் ஆன்மா இது மூணை இணைக்கணும். அதனால சொல்றார், ஏழுதலம் புகழ் காவேரி யாழ்வினை சோழ மண்டல நீரேறி மனோகரம் ராசகம்பீர நாடாளும் நாயகா வயலோரான். 6 ஸ்தானம், மூலாதாரம் சுதிஷ்டானம் மணிபுரமும் அனாதரம் விசைத்தி ஆக்ஞை. இது 6 ஸ்தானத்துக்குள்ள உயிர் எங்கலாம். 7வது 6 ஸ்தானத்துக்குள்ள அது உயிர் போய் திருப்பி பழைய இடத்துக்கு வரும்போது 6 ஸ்தானம் போகும்போது ஞானியா இருக்கலாம். 6வது ஸ்தானம் சாதாரணமாக வரும்போது மனிதனாக வரும். ஆனால் சகசிராரம் ஏறி போச்சுன்னு சொன்னால் கடவுள் நிலையை தவிர வேற நிலை இல்லை. அது 7வது ஸ்தானம். அப்படிப்பட்ட நிலையை நம்ம எட்டணும். அதை எட்டணும்னா நம்ம உயிரை பிடிக்கணும். உயிரை பிடிச்சால்தான் அதை அடைய முடியும். அதை அடைஞ்சால்தான் மோட்சம் முக்தி. மோட்சம் முக்தின்றது ஏதோ கடையில் இருக்கிற பொருள் இல்லை, அது நமக்குள்ளே இருக்கிற பொருள். அப்படிப்பட்ட மோட்ச முக்தியை நம்ம அடையணும்னு சொன்னால் நம்ம குரு சொல்லி கொடுத்த அந்த பாதையிலிருந்து விலகக்கூடாது. முதல்ல எந்த மாணவனாக இருந்தால் சீடனாக இருந்தாலும் குரு பேச்சு தட்டக்கூடாது. செத்துப்போன்னு சொன்னால் குரு சொன்னார் நான் செத்து போறேன்னு. ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய ஒரு கதை சொல்லுவார். ஒரு அம்மா ஒரு மகானுக்கு பால் எடுத்துன்னு போறாங்க. டெய்லி பால் எடுத்துன்னு போய் கொடுப்பாங்க. போகிற வழியில் ஒரு பெரிய ஆறு, அந்த ஆற்றை தாண்டி போய் தான் அந்த அம்மா பால் கொடுத்துட்டு வரணும். ஒரு நாள் பார்த்தா சரியான மழை பெஞ்சு ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி போகுது. அப்போ இந்த பால் எடுத்துன்னு போய் அண்ணாண்ட போகிறதுக்கு வழி இல்லை. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணி மேலேயே நடந்து போயிடுறாங்க. நடந்து போய் இந்த பாலை கொடுக்குறாங்க. இந்த மகான் கேட்குறாரு, எப்படிம்மா வந்த? தண்ணி மேலேயே நடந்து வரணும். தண்ணி மேலே நடந்து, அது எப்படி சாத்தியம், அது எப்படி நடக்கிறது, நான் பார்க்குறேன் வரேன் அப்படின்ட்டு மகானும் அவரும் வராது. வந்த உடனே இந்த அம்மா தண்ணி மேலேயே நடந்து போகிறாங்க. அவர் மகானும் காலை வைக்கிறார், உள்ளே போயிட்டார். இதுக்கு காரணம் என்ன, பேசின மகான் உள்ளே போயிட்டாரு, அதை கேட்ட சீடரும் தண்ணி மேலே போடுறாங்க. அந்த சீடருக்கு நம்பிக்கை, குரு சொன்னாரு இது நிஜமா இருக்கும், குரு சொன்னாரு இதை செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கையிலே அந்த அம்மா போனாங்க. அந்த நம்பிக்கையை அவங்ககிட்ட இருந்து விட்டுச்சு. இவரு நம்பிக்கையில அது தண்ணியில காலை வச்சா உள்ள போடுமே நினைச்சுக்கினே காலை வச்சாரு, உள்ள போயிட்டாரு. அப்போ குருவனுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தையை இருக்கக்கூடாது. சீடர் அவன் தான் உண்மையான சீடர். அப்படிப்பட்ட நிலையை அடையும் போது அவன் எல்லாத்திலையும் வெற்றியும் அடையும். அதான் அந்த ஆளுக்கு வேலை இல்லை, அந்த ஆளு ஏதாவதுனா சொல்லின்னு நம்ம அதெல்லாம் செய்ய முடியுமா கேட்க முடியுமான்னு போகும்போது உன்னுடைய வாழ்க்கையில பல தோல்விகளை சந்திக்க வேண்டியது. அதனால குரு பேச்சு தட்டக்கூடாது. செய்யும் போது பெருவாரி பிள்ளைங்க மலேசியாவுள்ள கூட இப்ப ஆசிரமம் கட்டிக்கிறவருடைய மனைவி டீச்சர் அவங்க அந்த மாதிரி கேட்கறாங்க, என் பிள்ளை என் பேச்சை தட்டவே மாட்டாங்க, என் பிள்ளைய மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க, நாங்கள் முட்டாள்தனமா இருக்கிறோமா நீ அப்படின்னு. ஏன்னா பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, இப்போ அம்மா பேச்சு தான் கேட்பான். பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா பொண்டாட்டி பேச்சு தான் கேட்பான், அம்மாவை எட்டு ஒதிப்பான். இது அறியாமையில இந்த பாசத்துல கண்மூடித்தனமா பேசுற விஷயம். கடமைகளை நீ செய்யணுமே பிள்ளைங்களுக்கு தவிர அது காப்பாற்றணும் செய்தீங்கன்னா துக்கம் தான் உனக்கு மிஞ்சும். நான் பெற்ற என் கடமையை நான் செய்துட்டேன், நான் விலகிடுறேன்னு விலகிடணும். அங்க உரிமை கொண்டாடக்கூடாது. பிள்ளைக்கு எப்போ நீ கல்யாணம் பண்றியோ உன்னுடைய உரிமையை சாசனம் எழுதி அவனுடைய மனைவிக்கு கொடுத்த மாதிரி, அப்ப அவதான் அங்க உரிமை கொண்டாடுவான். நீ போய் உரிமை கொண்டாடினா பிரச்சனை தான் வரும்.
அதனால்தான் மாமியார் மாமனார் மருமக சண்டை இன்னைக்கு உலகத்தில் அதிகமாகி போட்டு வரைக்கும் போட்ட காரணம் இந்த தாய்மார்கள் அந்த பிள்ளைகளுடைய பாசத்தை கடைசி வரைக்கும் கிடைக்கணும்னு விரும்புகிறாங்க. கடைசி வரைக்கும் கிடைக்கணும்னு விரும்பும் போது நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்போ கடைசி வரைக்கும் கிடைக்கும். இன்னொரு பெண்ணு எடுத்துன்னு வந்து அவன் தலையில கட்டி போட்டு கடைசி வரைக்கும் கிடைக்கணும்னாக்கா எப்படி கிடைக்கும்? பிரச்சனைகள் தான் வரும். இதுதான் இன்னைக்கு நாட்டில் அதிகமாக நடந்துக்கணுங்கிற விஷயம். ஏன்னா அவளை எதிர்த்து அவனால் வாழ முடியாது. தாய்க்காக வாழ்ந்தாலும் அவள் பகையாவா, அவளுக்காக வாழ்ந்தா தாய் பகையாவா. ஆனால் அவன் ரெண்டும் கட்டான் புள்ள பூச்சி மாதிரி தவிப்பான். இதெல்லாம் தாய் இங்கே புரிஞ்சுக்கணும். நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நமக்கு புள்ள, கல்யாணம் பண்ணால் அது இன்னொரு புருஷன். அப்போ அந்த உரிமை அன்னைக்கே போச்சு. அது போயிடுச்சுன்னு நினைக்கணும். போல என் பிள்ளைங்கன்னு போனீங்கன்னா குழப்பங்கள் வரும், குடும்பத்தில் கஷ்டங்கள் வரும், பிரிவுகள் வரும். இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும் தாய்மார்கள். இப்போ என்னை ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு எழுது, நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நம்பரை வச்சு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் வச்சுருக்காரு. சொர்க்கம் நரகன்னு இருக்குது, ஆனால் எல்லாம் சொர்க்கத்துக்கு போக தான் ஆசைப்படுறாங்க, நரகத்துக்கு ஏன் போக மாட்டாங்க, அங்கே என்ன பயம் இருக்குது அப்படின்றாங்க. ராமானுஜர் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்தது. அவர் பல தடவை அவங்களோட குருநாதரை தேடி ஓம் நமோ நாராயணன் இன்னைக்கு எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஆனால் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி வெளிப்படையாக யாரும் உச்சரிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அது 8 எழுத்து மந்திரம். அது ஒரு உபதேசம், ஒரு குருவால் ஒரு சீடனுக்கு தனியப்பட்ட முறையில் உபதேசம் பண்ணுவாங்க. அது அவங்க மானசீகமாக அதை தொடர்ந்து உச்சரிச்சுட்டே இருப்பாங்க, தொடர்ந்து அதை பண்ணுவாங்க. அப்போ இது வெளிப்படையாக யாருக்குமே தெரியாது. வெங்கடேசன் பண்ணுவாங்க, ஏழுமலையாருவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஓம் நமோ நாராயணானே இது வரைக்கும் யாருக்கும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வெளியே சொன்னதே கிடையாது. அந்த முறையை யார் மாற்றுறதுன்னா ராமானுஜர் மாற்றுறாரு. அவர் குரு கிட்ட பல தடவை, கிட்டத்தட்ட ஒரு 10 முறைக்கு மேலே தொடர்ந்து போகிறாரு. அவர் என்ன ஒரு தடவையும் சரி நீ போயிட்டு அப்புறம் வாப்பா, சரி நீ போயிட்டு அப்புறம் வாப்பா, திருப்பி அனுப்புகிறார் குரு. விடாமுயற்சிக்கு மகான் ராமானுஜர் தான் ஒரு அடையாளம். நம்ம பாட புத்தகத்திலாம் கஜின் முகமது இந்தியா மேலே 16 முறை படையெடுத்தாரு அப்படின்னு ஒரு திருட்டு பயலோட கதையை நம்ம திரும்ப சொல்லி வைக்கிறாங்க. விடாமுயற்சிக்கு ஒரு திருடனை சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது. நம்ம மகான் ராமானுஜரை பற்றி சொன்னோம்னா நமக்கு வாழ்க்கைக்கு எதனா பிரயோஜனமாக இருக்கும். அப்போ அவர் தொடர்ந்து பல தடவை போகிறாரு. ஒரு முறையும் அவர் குரு என்ன பண்ணுறாரு, திருப்பி அனுப்புகிறாரு. கடைசியாக என்ன பண்ணுறாரு, இவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார், இவ்வளோ விடாமுயற்சி அப்படின்னு இறங்கி அவர் குரு அவர் காதில் சொல்கிறார். இந்த 8 எழுத்து மந்திரத்தை அவர் காதில் சொல்கிறாரு. எப்போ சொல்லிட்டு சொல்கிறாரு, இது 8 எழுத்து மந்திரம்ப்பா, இது இறைவன் அடையக்கூடிய மந்திரம், இது உனக்கு நான் சொன்னது, நீ இதை வெளிப்படையாக யாருக்கும் நீ சொல்லக்கூடாது என்னோட உத்தரவு இல்லாமல் அப்படின்றாரு. ஏன் சாமி? ஏன்னா இந்த மந்திரத்தை நீ சொல்ல நீ சொர்க்கத்தை போய் அடைவ, வைகுந்த பதவி உனக்கு கிடைக்கும். இதை நீ வெளிப்படையாக சொன்ன என்ன ஆகணும், நரகத்துக்கு போயிடுவா அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவர் என்ன பண்றாரு, நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு கோபுரத்து மேலே ஏறி எல்லாருக்கும் சொல்றாரு, எல்லாம் வாங்கப்பா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், என் குரு எனக்கு சொன்னாரு. ஏன் அந்த மந்திரம் என்னன்னா எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடிய மந்திரம் அப்படின்னு அவர் அன்னைக்கு தான் உச்சரிக்கிறார், ஓம் நமோ நாராயண அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, சொர்க்கத்தில் மட்டும்தான் இறைவன் இருக்கிறதுனால தான் எல்லாரும் நம்ம சொர்க்கத்துக்கு போய் ஆசைப்படுறோம். அப்போ நரகத்தில் இறைவன் இல்லையா? நாம தான் சொல்றோம் இறைவன் இல்லாத இடம் இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லைன்றோம். அப்போ நரகத்துலேயும் அவன் தானே இருப்பான். இது யாருக்கு தெரியும்? ஒரு மகானுக்கு தெரிஞ்சதுனால என்ன பண்றாரு, சரி நரகத்துக்கு தான் நான் போறேன், இவ்வளோ பேர் சொர்க்கத்துக்கு போறாங்கன்னா போட்டான், அவங்களுக்காக நான் நரகத்துக்கு போறேன். ஏன்? நரகத்துலேயும் அவன் தான் இருப்பான், அவன் இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை. அப்போ நமக்கு கலக்கம்ன்றது எங்கேயுமே வரக்கூடாது. துன்பமோ இன்பமோ எது வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு இறைவன் தானாவே தேடி வந்துடுவான். யாரை தேடி வருவான்? இந்த பக்குவம் யாருக்கெல்லாம் இருக்கோ, எது வந்தாலும் ஆனால் இது சந்தோஷம் வந்தால் குதிக்காம, தோல்வி வந்தால் தோண்டு போகாம யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள தேடி இறைவனே வருவான். அப்படின்றதுக்கு சாட்சியா மகான் ராமானுஜர் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்காரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நரகத்தை பற்றி யோசிக்கல, பயந்து இருந்தா அதை சொல்லியிருக்க முடியாது. ஆனால் அவரோட குருவே அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேருக்கு உபதேசம் பண்ணியிருப்பாரு, ஆனால் யாரும் சொல்லலை. காரணம் என்ன? சொர்க்கம் ஒன்று இருக்கு, அங்கே இறைவன் இருக்கிறான்பா, நரகம் ஒன்று இருக்கு, அங்கே இறைவன் இல்லைன்னு நினச்சிருக்காங்க, அதனால சொல்லலை. இறைவன் இல்லாத இடத்துல நம்ம போகக்கூடாதுன்னு. ஆனால் இவர் என்ன நினச்சாரு, இறைவன் எல்லாம் இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை, நரகம் தான் போனால் நான் முடிவாக இருக்கா போகிறேன், எனக்கு என்ன பயம், எங்கே போனோன்னா அவனை தானே பார்க்க போகிறேன், அவனை தவிர வேற ஒன்றுமே இல்லை. சரிங்களா? எல்லாம் இறந்த பிறகு 2 பேர் வருவாங்க, அப்படிதான் நமக்கு எல்லா விஷயம் சொல்லியிருக்காங்க. இறந்த பிறகு எமக்குங்கிறவர்களே 2 பேர், 2 பக்கம், இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் இருக்காரு. யார் அவங்க தெரியல, யார் அவங்க தெரியல. யார் 2 பேர் வரணும், ஒரு கூட்டமாக வந்த எமக்குங்கிறவர்கள் ஒரு கூட்டமாக வந்து நம்ம தூக்கி போனான்னா அந்த மாதிரி யாரும் சொல்லலை. ஏன்னா அந்த எமக்குங்கிறவர்கள் யாருன்னா
நம்ம பாவம் நம்ம செஞ்சோம் இல்லையா, பாவ புண்ணியம், அது 2 யமகங்கள்லாம் நம்ம பக்கத்துலேயே வருது. பாவத்தோட அளவு அதிகமாக இருந்தால் நம்மளை கூட நரகத்துக்கு போவாங்க, புண்ணியத்தோட அளவு அதிகமாக இருந்தால் நம்மளை கூட சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்போ அவங்க யார்? நாம் செஞ்ச வினைகள் தான் 2 வடிவம் எடுத்து வந்திருக்கு. அவங்க தான் யமகங்கர்கள். யமகங்கள்னு ஒன்றும் கொம்பு வச்சுக்கினே ஆஜானுபாவாக இருப்பாங்கன்னு யாரும் நினச்சிக்குவானா. நாம் செஞ்ச பாவமும் புண்ணியமும் யமகங்கர்கள் வடிவில் நம்ம இறந்த பிறகு நம்மளை கூட்டும் போகுது. அப்போ நாம் எங்கே போகணுன்ற அப்படி தீர்மானத்தை நாமளே எடுக்க முடியும். நாம் வாழக்கூடிய வாழ்க்கை அதை முடிவு பண்ணோம். ஆக எப்போவுமே ஒரு தெளிவாக இருக்கணும். நாம் செய்யக்கூடிய விளைவுகளால் என்ன வரப்போகுது, பாவம் வரப்போதா புண்ணியம் வரப்போதா, அதில் ஒரு தெளிவாகவே இருக்கணும். புரியுதுங்களா? எதை ஒன்றா செய்யலாம், எப்படி ஒன்றா இருக்கலான்றது வாழ்க்கை முறையே இல்லை. அதை தான் நம்ம மகன்கள் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இப்படி தான் வாழணும் யார் ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாங்களோ அது அவங்கள காப்பாற்றும். ஓகேங்களா? அதுக்காக சொல்கிறாங்க சத்தியத்தை முதல்ல நாம் காப்பாற்றணும். ஒரு சத்தியன்றது என்னென்னா, நான் இப்படி தான் இருப்பேன்ற வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டோம்னா அதுவே நம்மளை காப்பாற்றி கரை சேர்த்து கொண்டு போயிடும். அப்போ சத்தியத்தை முதல்ல நீ காப்பாற்று, அந்த சத்தியமானது பிறகு உன்னை காப்பாற்றும் அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மனைவியை காப்பாற்றுறோம், மக்களை காப்பாற்றுறோம், வீட்டை காப்பாற்றுறோம், எல்லாம் காப்பாற்றுறோம். ஆனால் நம்மளை காப்பாற்றிருக்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னது? நம்ம மூச்சு. இறைவனை நம்ம காண முடியாது, ஆனால் உணர முடியும். எப்படி உணர முடியும்? இந்த சுவாசம் அப்படின்றது ஒன்று வச்சு தான். ஓகேங்களா? மனசில் 3 விஷயங்கள் இருக்குது. மனம்ன்றது 3 அடியாட்களை வச்சு இயங்கிட்டு இருக்குது. என்னது? மனசில் சித்தம், புத்தி, அகங்காரம் 3 பொருள் இருக்குது. ஐயா பல தடவை சொல்லியிருக்காரு, சித்தம்ன்றது அறிவான பொருள்பா அப்படின்றாரு. அப்போ புத்தின்றது என்னது? புத்தின்றது பகுத்து பார்க்கும். ஏன்னா நம்ம பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற செஞ்ச எல்லா விஷயங்களும் எங்கே பதிவாயிருக்குன்னா அந்த புத்தின்ற ஒரு விஷயத்துல தான் பதிவாயிருக்கு. அதுதான் நம்மளை சிந்திக்க வைக்குது. அந்த அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு ஒரு மானுன்றது. இப்போ ஒரு கண்குட்டி பிறக்குதுன்னா அது எப்படி உடனே பசியத்தவொடனே பால் மடி தேடி ஓடுது? காரணம் என்னென்னா அதோட புத்தியில் அது பதிவாயிருக்கு. ஒரு மாட்டோட பசிச்சுதுன்னா அது அம்மாவோட காம்பில் தான் அது பால் இருக்குதுன்னு. அதனால சொல்லி வச்சாங்க, என்றைக்கோ பிறக்கிற குழந்தைக்கு இன்றைக்கே மார்பு வச்சுக்கிறான்ப்பா அப்படின்னு. புரியுதுங்களா? ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு, அதுக்கு ஏன் மார்பு வைக்கிறான், மார்பு ஏன் படைச்சிருக்காருன்னா என்றைக்கோ பிறக்கிற குழந்தை அதுக்கு இன்றைக்கே அந்த மார்பை கொடுத்துட்டான். புரியுதுங்களா? எல்லாமே இங்கே இறைவன் தெரிஞ்சே படைச்சிருக்கிறான். நம்ம புரியாதனால வேதனைப்படுறோம். அப்போது இந்த ஆணவம், இந்த அகங்காரமும் இந்த புத்தியோட வீரியம் எப்போ குறையும்? இது குறைஞ்சதுன்னா சித்தம்ன்றது தெளிவாகும். சித்தம் தெளிந்தோடனே சித்தம் சொல்லிக்கிறாங்க இல்லையா? அப்போது இந்த பிள்ளையார் கையில் இருக்கும். ஒரு கழுத்தில் ஒரு கையில் என்ன வச்சுருப்பாரு? கயிறு வச்சுருப்பார். அதுக்கு பேர் பாசக்கயிறு. ஒரு கையில் அந்த பாசக்கயிறை வெட்டக்கூடிய இன்னொரு பொருளான கோடாரி இருக்கும். ஏன் ஒரே தெய்வத்துக்கிட்ட கட்டுற மாதிரி ஒரு பொருளும் அந்த கயிறை வெட்டுற மாதிரி ஒரு பொருளை ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, பாசம்ன்றது நாம் எல்லாத்தையும் வாரி பூசிக்கிறோம். சித்தம்ன்ற ஒரு பொருள், அறிவுன்ற ஒரு பொருளை கண்டி அது ஆயுதம். நாம் எதெல்லாம் கட்டியிருக்கிறோமோ மனைவி மக்கள் இதுவே போதும்னு இல்லாமல் அதை வெட்டுறதுக்கான வழி தான் 2 விதமாக வச்சுருக்காங்க. அப்போ நமக்குள்ளவே பாசம் வாரி பூசிக்கலாம். அதையெல்லாம் விட்டு விலகக்கூடிய அறிவுன்ற ஒரு பொருளும் நம்மக்கிட்டே இருக்குது. அதனால தான் அதோட அடையாளமாக இறைவன்கிட்ட 2 விதமான பொருளும் இருக்கும். ஒன்று கட்டுற மாதிரியா இருக்கும், ஒன்று அந்த கயிறை வெட்டுற மாதிரியா இருக்கும். பாசக்கயிறும் அவன் தான் வச்சுருக்கான், பாசக்கயிறுலேருந்து தப்பிச்சு வரக்கூடிய ஆயுதமாக அவன் தான் வச்சுருக்கான். அப்போ நம்மக்கிட்டேயும் அந்த விஷயம் இருக்குது. சாதாரண மனுஷன் தான் ஞானியாகவும் மாறலாம். சரிங்களா? ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாமா? ஆத்மானும்பா என்ன விஷயம்? நான் உபதேசம் வாங்கி 4 மாதம் ஆகுது சாமி. நான் பெரியபாளையம் பக்கத்துலேருந்து பாலேஸ்வரம் கிராமத்துலேருந்து வரேன். நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி எல்லா விஷயமும் சொல்லிட்டீங்க. சரி, மனுஷன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதையும் சொல்லிட்டீங்க. அதுதானே முக்கியம். ஆன்மீகம் கூட இல்லைன்னா கூட எப்படியோ ஒன்று வாழ்ந்துடுவான். ஆனால் மனுஷன் வாழ்க்கை இல்லாத வாழவே முடியாது. அதனால் முதல்ல முக்கியம் மனுஷனுக்கு வாழ்க்கை, அதுக்கப்புறம் தான் ஆன்மீகம். சாமி, அதனால எனக்கு கேள்வி எதுவும் இல்லை. சரி, ரொம்ப சிந்திச்சு பார்க்கும்போது ஒரு கேள்வி மட்டும் வந்தது எனக்கு. சரி, அது என்னன்னா, தியானம் பண்ணும்போது எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, இந்த கீழே மேட்டை போட்டோ இல்லை எதனா ஒரு துணி போட்டு பண்ண சொல்கிறீங்க, அது எதுக்குன்னு தெரியல. தியானம்ன்றது கடவுள்ன்றது என்னவா இருக்குதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். கடவுள்ன்றது ஒளியும் ஓசையுமா இருக்குது. அப்போது இந்த பாடம் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, உன் உடம்புல இருக்கிற நீரெல்லாம் வற்றி உன் உடம்பு ஒளியாக மாறணும். அப்போ சூடு ஏறணும்.
அதுக்கு தானே அந்த பாடம் கொடுக்குறோம். இந்த பாடம் வாங்கி பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க, வாய் வெந்து போச்சு, எனக்கு வயிறு வெந்து போச்சு, சாப்பிட முடியல, மாரெலாம் எரியுதுன்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு சொல்கிறாங்க? இவ்வளோ நாள் எப்படி எப்படியோ சாமி கும்பிட்டாங்க, எல்லாரும் சாமி கும்பிட்டாங்க. அதெல்லாம் சாமி கிடையாது, ஒரு மன திருப்தி கும்பிட்டாங்க. இப்போ கும்பிட்றது அவங்களுக்குள்ளே கும்பிட்றது உண்மையாக கும்பிட்றாங்க. அப்போ இதெல்லாம் வேவுது, நெருப்பில் வேவுது. இந்த யாகம் நட்டுறாங்க தெரியுமா, வெளியே கல்லெல்லாம் அடிக்கிட்டு, எதுக்கு நட்டுறாங்க? அதை பாவங்கள்லாம் அழியன்றாங்க. பாவம் அதில் போய் எப்படி அழியும்? கல்ல பஞ்சு பாவம் அந்த யாகத்தை நமக்குள்ளே ஏற்ற அது அடையாளம் தான், நிஜம் உனக்குள்ள தான். இப்போ அவன் யாக நட்டுறவன் சொல்லுவான், துட்டு போடு, நகை போடு, உன் சொக்கா போடுன்னு. சொக்காவை பாவம் பண்ணிச்சு, உங்க உடம்பு பாவம் பண்ணிச்சு, ஒரு கையை வெட்டி போடுன்னு சொன்னான்னா அவனை வெட்டி போட்டுருவீங்க. அதனால எல்லாம் அது அடையாளம். ஏன்னா நெருப்புல தான் எல்லாத்தையும் அழிக்க முடியும், வேற எதுலையுமே அழியாது. அப்போ அந்த நெருப்பை உனக்குள்ள கொளுத்தணும். அதுதான் அது யாக நெருப்பு, இது யோக நெருப்பு. இந்த நெருப்பை கொளுத்துனீங்கன்னா உன் உடம்பு சூடேறும். நீ ஒரு தரையில் உட்காந்து பண்ணினா நீ ஏற்றின சூட்டை அந்த தரை வலிச்சிடும். அப்போ நீ இருக்கிற மாதிரியே இருப்ப, மாற்றமே இருக்காது உனக்கு. அப்போ கீழே மனை போட்டு துணி போட்டு உன்னோட உடல் சூட்டை பூமிக்கு கொடுக்காம காப்பாற்றிக்கொன்றதுக்கு தான் இதெல்லாம் போட்டு செய்யுங்கன்னு சொல்கிறேன். சரி சாமி, அந்த கேள்வி தான் எனக்கு சந்தேகமாக. சரி, ஆத்மா இந்த பாடத்துக்கு வந்தபோது எந்த மாதிரி இப்போ ஒரு விவசாயத்தில் ஆடு கோழி இதெல்லாம் வளர்க்குனா ஒரு பாவம் வருமா, அது சரி கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நல்லாயிருக்கும். இதில் வீடியோவில் கேட்டுருக்குற ஐயா சொல்கிறது இது கொஞ்சம் தெளிவாக சொன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம விவசாயம் பண்ணுறோங்க, இதுலன்னா இப்போ ஒரு மாடு வளர்க்குறோங்க, இப்போ கோழி ஆடு எல்லாம் வளர்க்குறோங்க. இதில் பாவம் பண்ணி ஏன்னா இந்த பாதிக்கு வந்துருக்குறோங்க. நாங்கள் இந்த பாதியில் வந்ததில் இதெல்லாம் பண்ணாது தப்பா என்னான்ட்டு நாம் நினைக்கிறது தான் பாவம்ன்றது சொல்கிறார் ஐயா. இப்போ இது நம்ம வளர்க்குறதுனால பாவம் வருமா அப்படின்ற ஒரு சின்ன. நீங்கள் ஒரு விவசாயினாலே என்னென்னா இந்த மண்ணையும் அந்த மண்ணை தொடர்ந்து அந்த உயிர்களையும் சார்ந்து தான் விவசாயன்றது நடக்கும். விவசாயிகள் இல்லைன்னா அந்த உயிர்களே காண போயிடும். விவசாயிங்க தான் இப்போ நாட்டு மாடுகள்லாம் இன்றைக்கி காண போயிடுச்சு. காரணம் என்னென்னா விவசாயத்தை நிறைய பேர் விட்டதுனால தான். ஜல்லிக்கட்டுக்கு அவ்வளோ பெரிய போராட்டம் ஏன் நடத்துனாங்கன்னா, நம்மளோட பாரம்பரியமான மாடு இனங்கள்னு சிலங்கள் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து வர மாடுகள் கிடையாது, அது பன்னி வகையை சேர்ந்தது. அதனால தான் நம்ம மாடுகளுக்கெல்லாம் முதுகில் திமிழ் இருக்கும். ஆனால் வெளிநாட்டிலேருந்து வர மாடுகள்லாம் நிறைய பால் கறக்கும், நிறைய பால் கொடுக்கும். ஆமாம், திமிழ் இருக்காது எதுக்குமே. காரணம் என்னென்னா அதெல்லாம் என்னென்னா பன்னி வகைகளை சேர்ந்தது. அதோட ஜீனை எடுத்து இந்த மாடுகளுக்கு உற்பத்தி பண்ணி அது இனப்பெருக்கத்துக்காக, மாமிசத்துக்காக, பாலுக்காக பண்ணது. ஆனால் நாமெல்லாம் எப்படின்னா இயற்கையோடு வாழ்ந்தவங்க. அதனால தான் நம்ம மாடுகள் அழியக்கூடாதுன்னு ஜல்லிக்கட்டில் அவ்வளோ பெரிய போராட்டம் பண்ண காரணம் தான். அப்போ விவசாயிங்க இதை விட்டுட்டாங்க, இந்த மாடுகளை காப்பாற்றலை, ஆடு மாடெல்லாம் வளர்க்கலை, அதை சார்ந்து அவங்க வாழலைன்னா அவங்க விவசாயம் நாளைய அழியும். அப்போ விவசாயம் பண்ணுறவங்க இதை பற்றி யோசிக்க வேணாங்க ஐயா. நாம் அதை சாப்பிடல, அதை கொன்று நாம் சாப்பிடலை. ஆனால் அது ஒரு தொழிலாக செய்கிறோம். தொழிலாக செய்யும்போது நீங்கள் பாதியில் வந்ததுனால அது செய்யலாம். ஆமாம், நீங்கள் அதை பாவ புண்ணியத்தை பற்றி யோசிக்காதீங்க. அது ஒரு தொழில், அதை தவிர உங்களுக்கு வேறு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் அதை விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகுன்னா, நம்ம சம்மந்தம் இல்லாத ஒரு தொழிலை செய்யும்போது அதில் நம்ம குடும்பம் பாதிக்கும், நாமளும் பாதிப்போம். கடைசியில் என்ன ஆகும், பாடமும் பண்ண முடியாமல் சூழ்நிலை வந்துடும். புரியுதுங்களா? பொருளாதார நெருக்கடி யாருக்கு வந்தாலும் பாடம் பண்ண முடியாது. திரும்ப காசு இல்லைன்னு அதை பற்றி யோசிக்கணும். நம்ம விவசாயி தண்ணீர் அடையணும்னா அவங்க இதை சார்ந்து தான் வாழணும். அதனால் நீங்கள் இதை பற்றி யோசிக்காதீங்க, பாடம் பண்ணுங்கள். உங்களுக்கு அடிப்படையாக நீங்கள் இதெல்லாம் தொழிலாக செஞ்சுருந்தீங்கன்னா அதை தொடர்ந்து செய்யுங்க, அது தப்பு இல்லை. இன்னொன்று சாமி, இப்போ நம்ம இந்த பாடத்தில் வந்ததுனால தைரியம் ஒரு அளவுக்கு வருது. இருந்தாலும் யார் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம மனைவி அதுக்கு முன்ன ஒரு கஷ்டம் இருந்துச்சு, என்னடா அது பொண்டாட்டி புள்ளன்ற மாதிரி. இப்போ இதனால நாம் செஞ்ச பாவம் பண்ணி தான் அப்படின்றது நல்லா தெளிவு வருது. ஒரு சில டைம்ல ஒரு அந்த கஷ்டம் அப்படியே தெரியுது. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா வச்சுக்க, அந்த மனம் அப்படியே ஒரு அளவுக்கு அப்படியே ஒரு டைம் நல்லா இருக்குது, ஒரு டைம் ஏதாச்சும் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்ற மாதிரி ஒரு டைம் இருக்குது. ஒரு டைம் கஷ்டப்படுது. அந்த குழந்தை பார்த்துட்டு என்னடா அப்பான்னு கத்துறத பார்த்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இன்ஜெக்ஷன் போடும்போது பார்க்கறதுனால குழந்தை கத்துறதுனால அந்த மனசு தன்னையே மீறி ஒரு அளவுக்கு வருது. அது பாடம் பண்றதுனால ஒரு அளவுக்கு நல்லா தெரியுது. ஒரு நேரத்தில் அந்த மாதிரியும் ஆகுது. அது பாடம் பண்ணினே இருந்துங்களா? சரி. ஆமாம், இது இயற்கை ஐயா. பாசம் எப்போ வரும்னா உச்சத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் வரும். உச்சத்துக்கு நம்ம போகல. இப்போ நம்ம ஒரு டிரைவிங் கற்றுக்குறோம். வண்டி கற்றுக்கும் போதே ஒரு தடுமாட்டம் இருந்துன்னே தான் இருக்கும். நல்லா டிரைவ் பண்ணும்போது வண்டியை பற்றியும் பயம் இல்லை, நம்மளை பற்றியும் பயம் இல்லை, தைரியமாக போவாங்க. நாம் கூட பாடத்தில் உச்சத்துக்கு போகும்போது இதெல்லாம் நமக்கு இந்த பயன்றதே இருக்காது. நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். என் குழந்தைக்கு, அப்போ குழந்தை சின்ன குழந்தை, இப்போ அதுக்கு 22 வயசு ஆகுது. அந்த குழந்தையா இருக்கும்போது கூட போடும்போது
இந்த ரோட்டில் வேலை செய்வாங்க இல்லையா, அந்த குழந்தை அவங்க குழந்தைங்க ஒரு உடம்பு சரியில்லை, கூட்டணும் வந்தாங்க. ஒரு பெரிய பையனும் இருக்கிறான், கை குழந்தையும் இருக்குது, அவன் அண்ணன் போல இருக்குது. அந்த குழந்தைக்கு ஊசி போடுறாங்க. ஊசி போட்டவொடனே என்ன பண்ணா, அந்த குழந்தை விருன்னு கத்துது. கத்துன உடனே இவ்வளோ பெரிய பையன் அப்படியே மரக்கட்சி தொப்புன்னு வந்துட்டான் ஸ்பாட்லேயே. ஏன்னா அவ்வளோ அஃபெக்ஷன் ஆகிறான் அந்த குழந்தைய. காரணம் என்னன்னா பாசம். இந்த பாசம்ன்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளை இறைவன் நம்மளை யாருன்னு காட்டாது, இறைவனை யாருன்னு காட்டாதீங்க. இங்கே நிறைய பேர் துடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பாசம் தான். புரியுதுங்களா? அப்போ அந்த பாசத்துலேருந்து நம்ம வெளியே வரணும்னா இந்த பயிற்சி முறையில் படிப்படியாக இது ஒரே நாளில் இது சாத்தியமே இல்லை. ஏன்னா பட்டினத்தார் சொல்கிறாரு, வினை போகமே தேகம் மண்டாய். வினைன்றது ஒரு துளி அளவு இருந்தால் கூட நம்ம திரும்ப இங்கே பிறப்போம்ப்பா. அப்போ இந்த வினையை தான் நம்ம மூட்டையாக கட்டி இங்கே பிறப்புன்னு ஒன்று எடுத்திருக்கோம். அதுக்கே